வணக்கம் வெங்கட். வாங்க, உங்க அறிவியல் பரீட்சைக்காக விலங்குகளின் ஊட்டச்சத்து பாடத்தை சூப்பரா படிச்சிடலாம். இது ரொம்பவே சுலபமான பாடம் தான். நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்றேன், சரியா? சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? அது எப்படி நமக்கு விளையாட, படிக்க எல்லாம் சக்தி கொடுக்குது? இந்த ஒரு சின்ன கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த சுவாரஸ்யமான பாடமே ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளோட பிளான். முதல்ல சாப்பிட்றதோட 5 முக்கியமான விதிகளை பார்ப்போம். அப்புறம் கண்ணுக்கே தெரியாத ஒரு குட்டி உயிரி எப்படி சாப்பிடுதுன்னு ஆச்சரியப்பட போறோம். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்டரிய ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியா மாடு மாதிரி விலங்குகள் எப்படி சாப்பிடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. அதாவது ஒரு சின்ன எறும்புல பெரிய யானை வரைக்கும். ஏன், நாம கூட சாப்பாட்டு விஷயத்துல இந்த 5 முக்கியமான விதிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது என்னென்னு பார்க்கலாமா? வெங்கட், இந்த 5 ஸ்டெப்ஸையும் நல்லா கவனிங்க. பரீட்சையில இது கண்டிப்பா வரும். ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல சாப்பாட்டை உள்ள போடுறோம். அப்புறம் அதை மிக்சியில அரைக்கிற மாதிரி அரைக்கிறோம். அதுல இருக்கிற சத்தை உறிஞ்சிக்கிறோம். அந்த சத்தை வச்சு உடம்புக்கு சக்தி கிடைக்குது. கடைசியா தேவையில்லாததை வெளியே தள்ளிடுறோம். இப்போ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? முதல் படி ரொம்பவே ஈஸி. சாப்பாட்டை எடுத்து வாயில வச்சுக்கிறோம் இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் உள்ளெடுத்தல். அடுத்ததா நம்ம வயித்துல இருக்கிற செரிமான நீர்கள் அந்த சாப்பாட்டை உடைச்சு ரொம்ப சின்ன சின்ன துகள்களா, அதாவது சத்துக்களா மாத்துது. இதுக்கு பேர் தான் செரிமானம். இப்போ அந்த சின்ன சின்ன சத்துக்களை நம்ம குடல் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி ரத்தத்துல கலக்குது. இந்த வேலைக்கு பேரு உறிஞ்சுதல். சரி, இப்போ சத்தெல்லாம் ரத்தத்துல கலந்துருச்சு. அப்புறம் என்ன? நம்ம உடம்பு அந்த சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஓட, விளையாட, வளர தேவையான சக்தியை கொடுக்குது. இதுக்கு பேரு தான் தன்மயமாதல். கடைசியா உடம்புக்கு தேவையில்லாத, சத்து இல்லாத கழிவுகளை வெளியே அனுப்புறது தான் வெளியேற்றம். அவ்வளோதான் வெங்கட். இந்த 5 படிகளையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வாங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த பார்க்கலாம். கண்ணுக்கே தெரியாத ஒரே ஒரு செல்லாலான அமீபா நாம இப்ப படிச்ச இந்த 5 விதிகளையும் எப்படி சரியா ஃபாலோ பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அமீபாவுக்குன்னு தனியா வாய், வயிறு, கை, கால்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அப்போ இது எப்படி சாப்பிடும்? ஏதாவது ஐடியா இருக்கா? அதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது பக்கத்துல சாப்பாடு வந்தா போதும், உடனே தன்னோட உடம்புல இருந்து 2 கை மாதிரி ஒரு பகுதியை நீட்டி அந்த சாப்பாட்டை அப்படியே கட்டி பிடிச்சு உள்ள இழுத்துக்கும். அந்த கை மாதிரி இருக்கிற பகுதிக்கு பேர் தான் போலிக்கால்கள். சாப்பாடு உள்ள போனதும் அது ஒரு சின்ன குமிழிக்குள்ள லாக் ஆயிடும். பாத்தீங்களா? அந்த குமிழிக்குள்ளேயே செரிமானம் நடக்குது, சத்துக்களை உறிஞ்சிக்குது, அந்த சத்தை பயன்படுத்திக்குது, கடைசியா தேவையில்லாததை வெளியவும் தள்ளிடுது. இந்த எல்லா வேலையும் ஒரே ஒரு செல்லுக்குள்ளேயே நடக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, அந்த சின்ன செல்லுல இருந்து வெளியே வந்து இப்ப நாம நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய, ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உணவு தொழிற்சாலையை சுற்றி பார்க்க போறோம். நம்ம ஃபேக்டரியோட முதல் மெஷின் நம்ம பற்கள் தான். மொத்தம் 4 வகை இருக்கு. முன்னாடி இருக்கிற வெட்டும் பற்கள் கத்தி மாதிரி உணவை வெட்டும். அதுக்கு பக்கத்துல ஷார்ப்பா இருக்கிற கோரை பற்கள் கிழிக்கிறதுக்கு உதவும். கடைசியா இருக்கிற முன்கடவாய் மற்றும் பின்கடவாய் பற்கள் மிக்ஸி மாதிரி உணவை நல்லா மையா அரைக்கும். நாம நல்லா மென்னு முழுங்குனதுக்கு அப்புறம் சாப்பாடு ஒரு நீண்ட குழாய் வழியா ஒரு பயணத்தை தொடங்குது. அதுதான் செரிமான பாதை. வாயில ஆரம்பிச்சு வயிறு, சிறுகுடல், பெருங்குடல்னு ஒரு பெரிய டூர் போயிட்டு வரும். நம்ம வயிறு ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி. உள்ள போன சாப்பாட்ட தன்னோட தசைகளால நல்லா கடைஞ்சு, அது கூட சில அமிலங்களையும் நொதிகளையும் கலந்து சாப்பாட்டுல இருக்கிற கிருமிகளை அழிச்சு அதை ஒரு கூழ் மாதிரி மாத்திடும். செரிமான பாதையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம சிறுகுடல் தான். ஏன்னா சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்களை உடம்புக்குள்ள இழுத்துக்கிற அந்த உண்மையான மேஜிக் இங்கதான் நடக்குது. நம்ம உடம்பு எவ்வளவு புத்திசாலின்னு இதுக்கு மேல சொல்லவே முடியாது. சிறுகுடலோட உள் சுவர்ல சின்ன சின்ன விரல்கள் மாதிரி லட்சக்கணக்கான குடல் உறிஞ்சிகள் இருக்கும். உணவு போகும்போது அதுல இருக்கிற நல்ல சத்துக்களை எல்லாம் இதுங்க தான் சட்டுன்னு பிடிச்சி ரத்தத்துக்குள்ள அனுப்பி வைக்கும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவம் இருக்கு வெங்கட். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு விபத்துல வயித்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அப்போ ஒரு டாக்டர் அந்த ஓட்டை வழியா வயிறு எப்படி வேலை செய்யுதுன்னு நேரடியாவே பார்த்து செரிமானத்தை பத்தின பல உண்மைகளை கண்டுபிடிச்சாரு. இப்போ நாம பார்த்ததுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா மாடு, ஆடு மாதிரி விலங்குகள் எப்படி சாப்பிடுது, அதோட செரிமான அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மாடு சும்மா நிக்கும்போது கூட எப்பவும் வாயை மென்னுக்கிட்டே இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? அது அப்போ புதுசா எதுவும் சாப்பிடல. ஆனா என்ன பண்ணுதுன்னா, அது ஏற்கனவே சாப்பிட்ட உணவை வயித்துல இருந்து திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து நல்லா மென்னு அரைக்குது. இதுக்கு பேரு தான் அசை போடுதல். இதுக்கு முக்கியமான காரணம்,
மாட்டுக்கு நம்மள மாதிரி ஒரே ஒரு வயிறு கிடையாது. அதுக்கு பதிலா 4 அறைகள் கொண்ட ஒரு பெரிய வயிறு இருக்கு. பரீட்சைக்கு இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத அறை ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. 2வது அறை சாப்பாட்டை திரும்ப வாய்க்கு அனுப்பும். 3வது அறை தண்ணியை உறிஞ்சும். 4வதா இருக்கிறது தான் உண்மையான வயிறு. இங்க பாருங்க, நமக்கும் அசைபோடும் விலங்குகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. இதுக்கு காரணம் மாடு சாப்பிடுற புல்லுல செல்லுலோஸ்னு ஒரு பொருள் இருக்கு. அது ரொம்ப கடினமானது. அதை செரிக்க வைக்கத்தான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான செரிமான அமைப்பு தேவைப்படுது. சரி வெங்கட், இதுதான் உங்க பரீட்சைக்கான ஃபைனல் செக்லிஸ்ட். ஊட்டச்சத்தோட 5 நிலைகள், அமீபாவோட போலிக்கால்கள், நம்மளோட 4 வகை பற்கள், செரிமான பாதை, அப்புறம் மாட்டுக்கு இருக்கிற 4 அறை வயிறு. இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா போதும், நீங்க பரீட்சையில நிச்சயம் சூப்பரா பண்ணிருவீங்க. பிரமாதம் வெங்கட், இன்னைக்கு இந்த பாடத்தை நீங்க முழுசா கத்துக்கிட்டீங்க. ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிறதுக்கு சிறந்த வழி அதை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். அதனால நீங்க கத்துக்கிட்டதை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து பரீட்சையில நல்ல மார்க் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.